மக்களவையில் காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி பேசி வருகிறார். பார்க்கலாம். नो वेरी गुड सर, इस पूरे देश की यही भावना है. नो माननीय सर आखिरी बात ये है कि गहन जांच पड़ताल और व्यापक चर्चा के लिए इसे कम से कम स्थायी समिति के पास भेजा जाना चाहिए और कोई विधायक किसी की निजी महत्वाकांक्षा, सनक और पूर्वाग्रहों के आधार पर न तो पेश होना चाहिए और न ही पास होना चाहिए. धन्यवाद. माननीय सदस्यगण, मैं किसी भी माननीय सदस्य को बीच में नहीं रोकना चाहता, लेकिन सदन नियमों प्रक्रिया से चलता है. नहीं तो फिर माननीय सदस्य सदन के बाहर कहेंगे कि हमें माननीय अध्यक्ष ने बोलने नहीं दिया. सदन नियम प्रक्रियाओं से चलता है और नियम 72 सब माननीय सदस्यों ने पढ़ रखा है. इसलिए मैं सभी माननीय सदस्यों से आग्रह करूंगा कि मैं सबको मौका दूंगा, लेकिन नियम 72 के अंतर्गत विषयों पर ही अपनी बात को फोकस रखें. जब इस पर डिटेल चर्चा होगी तो आप अपनी विस्तृत चर्चा उस विषय पर कर सकते हैं. हमारे संविधान की जो मूल भावना है कि हर एक व्यक्ति के हाथों में शक्ति होनी चाहिए, वही मूल भावना पंचायती राज में है और उस मूल भावना के विरोध है ये जो अधिनियम जो ये विधेयक आ रहा है. सर, इस विधेयक के जो प्रबंधन है जिससे रोजगार का जो अधिकार है, कानूनी अधिकार है, वो कमजोर हो रहा है, वो हमारे संविधान के विपरीत है. सर ये हमारे इसी सदन ने ये कानून बनाया और इसी सदन ने ये अधिकार जनता को दिया है. ओके. सर, एक और है. सर, महात्मा गांधी मनरेगा में 90% अनुदान केंद्र से आता था. इस विधेयक द्वारा ज्यादातर प्रदेशों में अब 60% आएगा. इसको घटाया गया है. ओके. सर, इससे प्रदेशों की अर्थव्यवस्था पर बहुत भार होगी और खास तौर से ये वे प्रदेश जिनकी अर्थव्यवस्था पहले से ही केंद्र की ओर से जीएसटी के बकाये के इंतजार में है. ओके. माननीय सदस्य, सर इस विधेयक द्वारा केंद्र का नियंत्रण बढ़ाया जा रहा है और जिम्मेदारी घटाई जा रही है. सर, जो 100 दिन का अधिकार आपने 125 करने की बात की है, लेकिन इसमें वेतन की बढ़ोतरी, आपकी जो मजदूरी की बढ़ोतरी है, इसकी कोई बात नहीं है. माननीय सदस्यों, सर ये सही बात है कि अभी तक जो बकाया है वो ही पूरा नहीं हुआ है. माननीय सदस्यगणों, मैं आपसे सर, आग्रह आखिरी बात ये है सर कि மக்களவையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உரையாற்றியிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பெயர் மாற்றத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பாகத்தான் பிரியங்கா காந்தி பேசியிருக்கிறார். திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசு 40 விழுக்காடாக குறைத்துள்ளதற்கு பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநில அரசுகளின் அதிகாரத்தை குறைத்து மத்திய அரசு அதிகார குவிப்பில் ஈடுபடுகிறது, அதில்தான் ஆர்வம் காட்டுகிறது என்று அவர் குற்றஞ்சாட்டி பேசியிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு நிதி குறைக்கப்பட்டதை கண்டித்து பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்து மக்களவையில் உரையாற்றியிருக்கிறார். மேலும் மாநில அதிகாரங்களை குறைத்து அதிகார குவிப்பில் ஈடுபடுகிறது மத்திய அரசு என்றும் அவர் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். மன்ரேகா திட்டத்தை பெயர் மாற்றம் செய்ததற்கு காங்கிரஸ் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தது. தமிழக அரசு தரப்பிலிருந்தும் கூட அதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசு 40 விழுக்காடாக குறைத்ததற்கும் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி மக்களவையில் கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறார்.
மேலும் மாநில அரசுகளின் அதிகாரத்தை குறைத்து மத்திய அரசு அதிகார குவிப்பில் ஈடுபட்டு வருவதில் ஆர்வம் காட்டுகிறது என்றும் அவர் குற்றஞ்சாட்டி பேசியிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான பெயர் மாற்றப்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி இது தொடர்பாக பேசியிருக்கிறார், கண்டனம் தெரிவித்து உரையாற்றியிருக்கிறார். கிராமப்புற தொழிலாளர்களின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக மக்களவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. அதன் மீது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேசியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் இதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இதன் மீதான விவாதம் தற்போது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எது போன்ற எதிர்ப்பினை இதற்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? தற்போது பிரியங்கா காந்தி பேசியவற்றை பார்த்தோம். அவர் என்ன கூறியிருக்கிறார்? இந்த திட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்காக விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் என்று ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் சுருக்கம் விபி ஜி என வருகிறது. ஆகவேதான் இது நீங்கள் திட்டத்தில் மாறுதலை செய்கிறீர்கள், திட்டத்தின் பெயரை ஏன் மாற்றுகிறீர்கள், மகாத்மா காந்தியின் பெயரை ஏன் நீக்குகிறீர்கள் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதே எதிர்ப்பைத்தான் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக பதிவு செய்தார். மசோதா தாக்கலாகும் சமயத்திலேயே அதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போல பிற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சௌகத் ராயும் நீங்கள் ஏன் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றுகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார். அதே கேள்வியை தற்போது ஆர்எஸ்பி கட்சியைச் சேர்ந்த பிரேமச்சந்திரனும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த திட்டத்திலே மிகவும் முக்கியமாக இதுவரை 100% இதற்கான செலவை மத்திய அரசே ஏற்று வந்தது. 60% மட்டுமே மத்திய அரசு ஏற்கும் எனவும் 40% மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் எனவும் மாற்றம் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக மாநில அரசுகள் மீது மிகப்பெரிய நிதி சுமை அதிகரிக்கும் என பல்வேறு கட்சிகள் கருதுகின்றன. இதனால்தான் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்துக்காக சமீபத்திலே கடந்த 3 வருடங்களிலே ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 90,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. இவ்வளவு செலவு செய்யப்படும் சூழலிலே 40% மாநில அரசுகள் கொடுக்க வேண்டும் என்றால் மாநில அரசுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 36,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவிட வேண்டியிருக்கும். மத்திய அரசு இதில் 64,000 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கும். ஆகவே இந்த அம்சத்திலும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சசி தரூர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அவரும் இந்த திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றக்கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் கடந்த 2 தசாப்தங்களாக கிராமப்புற பகுதிகளிலே மிகவும் பிரபலமாக இருந்த இந்த திட்டத்திலே இப்போது மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி ஏற்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் காரிஃப் மற்றும் ராபி பருவங்களிலே விதைப்பு நடவடிக்கை நடைபெறும் சமயத்திலே 1 மாதத்துக்கு இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கலாம் எனவும் இந்த மசோதா மூலமாக திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இப்படி பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும் நிலையிலே கடும் எதிர்ப்பு, முக்கியமாக 2 அம்சங்கள். ஒன்று, மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்படுகிறது எனவும், இரண்டாவதாக மாநிலங்களின் நிதிச்சுவை கூட்டப்படுகிறது எனவும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதால் என்ன பயன் என்று எம்பி TR பாலுவும் பேசியிருக்கிறார். மேலும் சசி தரூரும் இது குறித்து பேசியிருப்பதாக நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். சசி தரூர் இப்போது பேசி வருகிறார், நாம் பார்க்கலாம். Reduce days of work and ultimately the destruction of the scheme itself. And it's a violation of fiscal federalism, sir, which is why I don't think we have the legislative competence to do that. Finally, sir, it also makes it contingent upon executive notification. It allows the union to decide, sir, when and where the scheme will operate. This fundamentally alters the nature of the program from बड़ा है। आपने इतना मौका दिया और आप इंट्रोडक्शन के समय में आपने इतने लोगों को बोलने का मौका दिया।
मैं आपको धन्यवाद देता हूं, आप हमेशा मौका देते हैं, मगर हम टाइम बाउंड है, हमारे पास बिजनेस है सरकार के पास। मैं सिर्फ और ये भाग जाएंगे, ये सुनेंगे ना फिर भाग जाएंगे, चर्चा का मांग करता फिर भागेंगे, ऐसा नहीं होता है। जो देश हित में बिल पारित करना है वो तो हम पारित करके ही रहेंगे, लेकिन आप लोग बहस में हिस्सा लीजिए, हमारे कोई आपत्ति नहीं, हम लोग सुनने के लिए हमेशा तैयार रहते हैं। मेरा सिर्फ लिमिटेड पॉइंट है, जब हम रूल 72 पे यहाँ इंट्रोडक्शन ऑफ बिल पे अपोज करते हैं तो स्पेसिफिकली स्पीकर साहब ने बार बार याद दिलाया, we have to oppose the introduction of the bill only on the ground of the competence of making legislation of this house. इस सदन का लेजिस्लेटिव कॉम्पिटेंस को ही सीमित रखे तो ठीक रहेगा। आप प्रेमचंद्र जी, आप पूरा आर्टिकल 343 में जा रहे, ऑफिशियल लैंग्वेज एक्ट को सब जानता है। इस देश में दो भाषा, यूनियन ऑफ इंडिया का दो भाषा चलता है, हिंदी अंग्रेजी दोनों यूज कर सकते हैं। ये प्रथा तब से चलते आया है, आप इसको अननेसेसरी रूल 72 में आप इसको कोट कर रहे हैं। हमारा कोई आपत्ति नहीं, सब बोल सकते हैं। सिर्फ मेरा रिक्वेस्ट है सर कि अगर आप तो अनलिमिटेड, आप तो इतनी सी रिक्वेस्ट करो कि वो आपको सुन ले। ऐसा अनलिमिटेड बोलते जाएगा तो सरकार को तो रिस्पॉन्ड करना पड़ेगा, क्योंकि रूल 72 का दुरुपयोग किया जा रहा है, ये तो ठीक नहीं है। समय का कीमत तो सबको समझना चाहिए। एक मिनट प्लीज, बैठिए आप, प्लीज बैठिए, बैठिए। देखिए, जब वब का आया था इंट्रोड्यूस का, जब भी माननीय संसदीय कार्य मंत्री जी ने, न ये खड़े होने की आदत है इनकी। अब मेरा मानना है कि सभी दल के लोगों का एक मिनट में विचार आ जाए, ठीक है ना। कोई दल वक्त में भी हमने कोशिश की थी, लेकिन उसके बाद माननीय मंत्री जी भी மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. முன்பாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மற்றும் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோர் பேசியிருந்தார்கள். திமுக எம்பி TR பாலுவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். Because of this, crores and crores of poorest of the poor in the country have lived not only by receiving the remuneration, but also they have enjoyed up to 100 days. Now they have, because of the reason it is in the name of Mahatma Gandhi ji, this government, because of hatredness, they are going to bring up new bill. This is very bad, and father of the nation is being ridiculed. Because of this, crores and crores of poorest of the poor in the country have lived not only by receiving the remuneration, but also they have enjoyed up to 100 days. Now they have, because of the reason it is in the name of Mahatma Gandhi ji, this government, because of hatredness, they are going to bring up new bill. This is very bad, and father of the nation is being ridiculed. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதால் என்ன பலனை அடைந்துவிடப் போகிறீர்கள் என்று TR பாலு வினவியிருக்கிறார். மன்மோகன் சிங் கொண்டு வந்த திட்டம் என்பதால் பெயரை மாற்றுகிறது பாஜக அரசு என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசத்தந்தை காந்தியடிகளின் பெயரில் இந்த திட்டம் இருப்பதால் தான் மத்திய அரசு இதனுடைய பெயர் மாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்றும் TR பாலு குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். மக்களவையில் அவர் பேசியவற்றை பார்த்தோம்.